அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சித்தர் குழந்தையானந்த சுவாமிகள். கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். 2-3 இடங்களில் சமாதியாகி எழுந்திருக்கிறார். இதெல்லாம் நம்மளால எல்லாம் முடியாது. நம்மளாலையா? எவ்வளவு பெரியவராலையும் முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காசிக்கு போகிறவங்க காசியில் கங்கையில் குளிப்பார்கள். அப்படி குளிக்கிற பொழுது 64 கட்டங்கள் இருக்கும். காட்டுன்னு பேர். தசா அஸ்வமேத காட்டுன்னா 10 அஸ்வமேத யாகங்கள் செய்த இடம். ஹரிச்சந்திரா காட்டுன்னா ஹரிச்சந்திரன் சந்திரமகி அந்த லோகதாசனை புதைத்த இடம், எரித்த இடம் அப்படின்னு அர்த்தம். மணிகர்ணிகா காட்டுன்னா இறந்தவர்களுடைய காதுகளில் எம்பெருமான் ராமநாமத்தை உபதேசிக்கக்கூடிய இடம். இதில் பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு காட்டு. பஞ்சகங்கான்னா 5 கங்கைகள் சேரக்கூடிய இடம். நம்ம படகுல போய் அந்த காட்டில் இறங்கி மேலே பார்த்தா ஒரு 100 படி தெரியும் கங்கைக்கு. அந்த 100 படி ஏறி மேலே போனால் ஒரு சுவாமிகளுடைய ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறது. அந்த சித்தருக்கு என்ன பேர்? திரைலிங்க சுவாமிகள்னு பேர். அந்த திரைலிங்க சுவாமிகளுடைய சமாதி அங்கே இருக்கிறது. பக்கத்திலே ஒரு கிருஷ்ணனுடைய ஆலயம் இருக்கிறது. பிந்து மாதவர், வேணி மாதவர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய மாதவனுடைய சந்நிதி அங்கே ஒன்று இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இந்த இடம், இதற்கு பெயர் திரைலிங்க சுவாமிகள் சமாதி. யார் திரைலிங்க சுவாமி? குழந்தையானந்த சுவாமிக்கு வடநாட்டில் பேர் திரைலிங்க சுவாமி, தமிழ்நாட்டில் பேர் குழந்தையானந்த சுவாமி. முதல்ல அங்கே இருந்திருக்கார், அப்புறம் இங்கே வந்திருக்கார். அங்கே சமாதி, அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே சமாதி, இங்கேயும் 2 இடங்களில் சமாதி. இப்படி வாழ்ந்த ஒரு பெரியவர் குழந்தையானந்த சுவாமிகள். இந்த திரைலிங்க சுவாமிகளை பற்றி 2 செய்திகள். கிட்டத்தட்ட 1880 ஒட்டிய ஒரு காலகட்டம். பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போகிறார். காசியிலே போய் விஸ்வநாதனை கும்பிடுகிறார், கங்கை ஆற்றை பார்க்கிறார், குளிக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அங்கே அவர் யாரை சந்தித்தார் தெரியுமா? திரைலிங்க சுவாமிகளை சந்தித்திருக்கிறார். இவையெல்லாம் சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கின்றன. திரைலிங்க சுவாமிகளை பார்த்த பகவான் ராமகிருஷ்ணர் இவர் ஒரு பரமஞானி என்று சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட பேசிவிட்டு திரும்பும் பொழுது வழியிலே கங்கக்கரை முழுக்க ஒரே இருட்டாயிருந்திருக்கிறது. திரைலிங்க சுவாமிகள் பின்னாலே வந்தவர் அந்த கையை அப்படி காமிச்சிருக்கிறார். அந்த கையிலே இருந்து ஒளி கீற்றுகள் புறப்பட்டு வழியெல்லாம் வெளிச்சம் தந்தது. பகவான் ராமகிருஷ்ணரும் அவரோடு வந்த மற்றொருவரும் இதை அனுபவித்திருக்கிறார்கள். திரைலிங்க சுவாமி காசியிலே அப்படி வாழ்ந்தவர். இப்போ அந்த சமாதி கோயிலில் போய் பார்த்தா கீழே கண்ணு முழிச்சபடிக்கு தெரியும். உடம்பு பெரிய உடம்பு, திருமேனி. அந்த சமாதி அப்படி இருக்கிறது. இவர் என்ன செய்வார் தெரியுமா? கங்கையில் படுத்து மல்லாக்கப்படுத்து நீந்துவாராம். சில பேருக்குத்தான் அது முடியும். அப்படி மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே இருப்பாராம். அங்கே ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி. ஹனுமான் காட்டில் சங்கரமடம்னு ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு அம்மையார். அந்த அம்மையார் வயசு 80 வயசு இருக்கும். அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாத காலத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்களாம். அது ஆச்சரியம். குழந்தை பிறந்தது, பையன் பெரியவனாயிட்டான், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, பேரம்பேத்திகள் பிறந்தார்கள். இந்த அம்மாவுக்கு வயசு இப்போ 80. இப்போ இந்த அம்மா வந்து காசியில் ஹனுமான் காட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, அன்னைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னோமே, இவ்வளவு காலமாக அதை நிறைவேற்றலையே. நம்ம நேர்ந்துக்கிறது சீக்கிரம் நேர்ந்துக்குவோம், அதை செயல்படுத்துகிற பொழுது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது நம்ம இயல்பு. இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு. பக்கத்தில் உள்ள இன்னொரு அம்மையார் சொன்னார்கள், நேர்ந்து கொண்டதை நடத்திவிட வேண்டும். நான் எப்படி இந்த வயசில் எப்படி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது? ஒன்று செய், 1000 பேருக்கு சாப்பாடு போட வேண்டாம். இந்த கங்கைக்கரையிலே மல்லாந்து படுத்து நீந்தி கொண்டிருக்கிறாரே திரைலிங்க சுவாமிகள், அந்த புண்ணியவான் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் அது 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. அவர் காலில் போய் விழு. அந்த பாட்டி வந்து காலில் விழ,
இவர் சிரிக்க அழைத்து கொண்டு போனால், உட்கார வைத்தால். ஒரு நாள் காலையிலே இவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. சாமி கம்பீரமாக இருப்பார், வயிறும் பெருசாக இருக்கும், பிள்ளையார் மாதிரி. உட்கார்ந்தார், சாப்பிட்டார். அந்த பாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பரிமாறினாள். நம்ம காலம் மாதிரி டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை, தரையில் உட்காந்து சாப்பிட்ட பழக்கம். அந்த பாட்டி 80 வயசு, குனிஞ்சு நிமிந்து பரிமாறினால், முடிஞ்சது. சாமி சாப்பிட்டுட்டு சிரித்தபடி வந்து கங்கையில் படுத்து அவர் வாடு மல்லாக்க நீந்த ஆரம்பிச்சிட்டார். இந்த பாட்டி எச்சி இலையை எடுத்தார். ஞானிகள் சாப்பிட்ட எச்சி இலையை வெளியில் போடக்கூடாது, குழியை தோண்டி அதற்குள் போட்டு புதைக்க வேண்டும். அது மாதிரி ஞானிகளுக்கும் சான்றோர்களுக்கும் அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் சாப்பாடு போடுற பொழுது விரித்த இலையில் சாப்பாடு போடக்கூடாது. இந்த சுருண்டு இருக்கும் பாருங்க மஞ்சளா, அந்த இலையை கொண்டு வந்து அதில் தான் சாப்பாடு போடணும். அப்பூதியடிகளுடைய பிள்ளை மூத்த திருநாவுக்கரசு அப்பர் சுவாமிகளுக்கு சாப்பாடு போடுற பொழுது அது மாதிரி வாளை மல்லலங் குருத்தை ஈர்ந்து வந்தான் என்று சேக்கிழார் சொல்லுவார். இப்போ இந்த பாட்டி என்ன பண்ணனா, குழியை தோண்டி இலையை போட்டு புதைச்சுட்டான். மூச்சு வாங்குது, வந்து பார்க்குறா, இன்னொரு இலை கிடக்கு. என்னடா, இப்போத்தானே ஒரு இலையை கொண்டே போட்டு புதைச்சேன், அடுத்த இலை கிடக்க, எச்சி இலை இந்த இடத்துல. சரி, என்னமோ தெரியல, அதையும் கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிட்டு வந்து பார்க்குறா, 3வது இலை கிடக்கு. ஒன்றும் புரியலை. 3, 4, 5, 7, 10 வந்துக்கிட்டே இருக்கு எச்சி இலை. 10 இலை புதைச்சா முடியலை, தள்ளாடுது. பக்கத்தில் உள்ள அம்மா சொல்கிறா, என்னமோ தெரியலை, அந்த சாமி காலில் போய் விழு. வந்தால் கங்கையிலே இவர் மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டு இருக்கிறார். என்ன, இலை வளருதா? இந்த பாட்டிக்கு எப்படி இருக்கும்? சாமி மூச்சு வாங்குது, வயசு 80, குனிஞ்சு நிமிந்து எடுத்தேன், முடியலை, நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கணும். சாமி சிரிக்கிறார். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னில்ல? ஆமாம் சொன்னேன் சாமி. 1000 எச்சி இலையாவது எடுக்க வேண்டாமா? எப்படி இருக்கும்? சாமி, என்னால் முடியலையே சாமி. பரவாயில்ல, முடிஞ்சதை சொல்லிக்கோ, இப்போ போய் பார், இலை சரியாக போயிடும். அப்போ வந்தால் அந்த இலையை எடுத்து போட்டால் சரியாக போச்சு. இதெல்லாம் யார்? திரைலிங்க சுவாமிகள். இந்த திரைலிங்க சுவாமிகள் அங்கே சமாதியானதுக்கு அப்புறம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். நம்முடைய பகுதியில் மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மானாமதுரை ஆகிய பக்கங்களில் வத்தலகுண்டு இங்கே எல்லாம் இருந்திருக்கிறார்.